ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சர்ப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கார்த்திகை மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். கடக ராசியிலே குரு பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசியிலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விருச்சிக ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். தனுசு ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு புதிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செயல்படுவதே மிகவும் சிறப்பு. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். சாதுரியமான பேச்சும் தெளிவான சிந்தனையும் உங்களிடம் நிறைந்திருக்கும். குடும்பத்திலும் வெளிவட்டாரங்களிலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். குடும்ப உறுப்பினரிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. தைரிய வீரிய ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆனால் அவர்களுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். நீண்ட நாட்களாக பூமி, வீடு, வாகனம் வாங்குவதற்காக யோசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காலங்கள் கனிந்து வருகின்றது. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். கால்நடை வளர்ப்போரெல்லாம் கால்நடைகள் மூலமாக அபரிமிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள். இதுவரை உறவினர்களும் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் குழந்தைகளுடன் அனுசரித்து போவது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் 11ஆம் தேதி வரை லாபஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் 11ஆம் தேதிக்கு பிறகு அவர் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான சூழலும் ஏற்படலாம். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி இம்மாதம் 20ஆம் தேதி வரை லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் 20ஆம் தேதிக்கு முன்பாக திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தொடக்கமாகும்.
கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண்பதற்கான ஒரு சூழல் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே ராசிநாதன் குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது. உயில், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாக்கியஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சில தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. எச்சரிக்கை தேவை. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் 20ஆம் தேதி வரை லாபஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் 11ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தொழில் ஸ்தானாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் இம்மாதம் 20ஆம் தேதி வரை லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. மூத்த சகோதர சகோதரிய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே விரயஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் இம்மாதம் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.